அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் மிகுந்த ஏமாற்றம் மற்றும் வருத்தமான செய்திங்க. காலையில் அந்த லிபரட்டரி அந்த மீனிங் அந்த கோர்ட்டில் டக்குன்னு நியூஸ் சொன்னதுனால நண்பர்கள் அவசரப்படுத்தின விளைவாக அது வீடியோ போடப்பட்டது. அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இருந்தாலும் இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தாட்டி அந்த விஷயம் சொல்லுங்கள். இது ரொம்பவே கஷ்டமான விஷயமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்திருக்குங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு 2 ஆப்ஷன் தாங்க இருக்குது. ஒன்று, இந்த தீர்ப்பு கண்ட அந்த 911 இந்த கேஸை எதிர்த்து அவங்க ரிட் அப்பீல் போயாகணும். இல்லைனா லாஸ்ட்டாக அந்த இதுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் படி மினிஸ்டர் சர்வீஸ் ஸ்டாஃப்ஸுங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு தாங்க அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இந்த கேஸ் முடியாது. இதில் 2 பக்கமே தப்பாக இருக்குங்க. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் இது ஏப்ரல் மாதத்துலேயே 26/4/2025 அவங்க ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா அவங்க அப்பீல் போயிருக்கான். ஏன்னா அப்பீல் போயிருந்தாங்கன்னா இந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக கேஸ் முடிஞ்சிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வயதுகள் தள்ளி போனாலுமே அது ஒரு முடிவுக்கே வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பண்ணிக்கலாங்க. சரிங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் இந்த எல்லாருமே சரி ரிவ்யூ அப்ளிகேஷன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு சாதகமாக தான் வருங்க எதிர்பார்த்தாங்க. ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட்டில் அதே மாதிரி பரிசீலனை பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இங்கே இவங்க தரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாதங்கள் முன் வச்சாங்க. நம்ம அரசு தரப்பு வாதத்தோட எதிர்த்தரப்பு வாதம் உங்களுக்கே தெரியும் அந்த இது. சரிங்க. இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 170, 171, 172 இந்த அமைச்சு பணியாளர்கள் தொடர்பான அவர்கள் சாதகமாக வழங்கப்பட்ட தீர்ப்புகளை எதிர்த்து தனித்தனியாக டைப்பிஸ்ட் தனியாக, பிடி தனியாக, பிடி தனியாக இந்த 3 கேஸுமே மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. சரி நல்ல ஜட்ஜ்மெண்ட்டாக வரும்னு பார்த்தா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இன்னுமே குறைஞ்சபட்சம் இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்பீல் பண்ணால் இந்த மாதம் எண்டில் இல்லை ஆகஸ்ட்டில் போஸ்டிங் வருங்க. அப்பீல் போயிட்டா இன்னுமே ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதங்கள் டைம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா எனக்கு அந்த பழக்கப்பட்ட விஷயத்துலன்னு சொல்லும்போது இதுக்கு மேலே ஒப்பீனியன் வாங்கணுங்க. அப்பீல் போகணும்னா ஒப்பீனியன் வாங்கணும், கம்பல்சரி ஒப்பீனியன் வாங்கணும். ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் தான் கொடுப்பாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்டு அர்ஜென்ட் கேஸோட வழக்கை பொறுத்து சீக்கிரமாக அவங்க அது மாதிரி ஒப்பீனியன் வாங்கிடலாம். இப்போ ஜிபியோட ஒப்பீனியன் வந்து சீனியாரிட்டி பேஸ் பண்ணி வாங்கும்போது அது 1லேருந்து 1.5 மாதம் வரும். கிட்டத்தட்ட 2 மாதம் கூட ஒரு சில வழக்குகள் ஆயிருக்கு, நான் பார்த்துருக்குங்க. அந்த இது முடிச்சாட்டி இந்த ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டாக்குமெண்ட் தேவைங்க, ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. இதுக்கே ரிவ்யூ அப்ளிகேஷனுக்கு கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட இது பண்ணாங்க. இப்போ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பக்க அறிக்கைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பண்ணணுமா. ஏன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அது தமிழ் எடுத்துக்க மாட்டாங்க, இங்கிலீஷில் தான் கொடுக்கணும். அதே மாதிரி அதுக்கு எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ரிட் அப்பீல் போகிற வரைக்கும் அதுக்கான இந்த மெத்தடே வேறையாக இருக்குங்க. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புப்படி பணி வாய்ப்பு போடும் பட்சத்தில் அவங்களுக்கு போட்டு மட்டும்தான் நம்மளுக்கு போட முடியும். இதில் பிடிபிஆர்டி பற்றி வழக்கம் போல் அந்த வழக்குகளை எப்படி நம்மளுக்கு கண்டுக்காமையாக விட்டாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து காமன் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை எல்லாமே அந்த முழுசாக ஒத்தி வச்சுருந்தாங்க. 170, 171, 172 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது காமன் ஆர்டராக போட்டு இது கொடுத்துட்டாங்க. சரி, காமன் ஆர்டரை டிஸ்போஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, இது வந்து இதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது இருந்தாலும் நம்மளுக்கு கேஸ் போகுது, டிஸ்போஸ் ஆகுது, அது நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு போஸ்டிங் எப்போ போகிறான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதுக்கும் முடிவுக்கு வந்துச்சுங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து இதே நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அக்செப்ட் பண்ணாமல் அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இதற்கான அந்த பக்க அறிக்கைகள் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சுங்க. இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச வேண்டியது போஸ்டிங் வருமா வராதான்ட்டு அதன் அடிப்படையில் படித்து பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட், இந்த டேட்டா, இந்த இது எல்லாமே முன்னே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சாதாரண கேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய வந்திருக்காதுங்க. அப்பயே இது முடிவுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் இது பார்ப்போங்க. ஏன்னா அடுத்தது பார்க்கலாம். சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.